ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த சேனலோட பர்பஸ் என்னென்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷனை தமிழில் எடுத்து சொல்லலாம் அப்படின்ற பர்பஸுக்காக இந்த சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட லேட்டஸ்ட் ட்ரெண்டு, ட்ரிக்ஸு, எப்படி வந்து நம்மளோட வெப்சைட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் டெய்லி அப்டேட்டாக உங்களோட இமெயிலில் வந்து ரிசீவ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மேபி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா சம்திங் ஏதோ ஆன்லைனில் வந்து ஏதோ ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு சின்ன தாட் இருக்கும். ஆனால் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இப்போ ஆன்லைன் மயமாக தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, பே பண்ணுறது, ஆல் இன் ஆல் ஆன்லைன். ஸோ இந்த ஃபுல் ஆன்லைன் உலகத்தில் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த வெப்சைட்டை வந்து ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணுறீங்க. நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாட் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து ஆன்லைனில் கூகுளில் இண்டெக்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டை வந்து பீட் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை வந்து அந்த வெப்சைட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொண்டு வரதுக்கு உண்டான பேக் அண்ட் ப்ராசஸ் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. லைக் வந்து எஸ்இஓ, எஸ்இஎம், எஸ்எம்ஓ, எஸ்எம்எம் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எஸ்இஓன்றது வந்து பரவலாக வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸில் வந்து இதை பற்றி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 to 3 இயர்ஸில் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த எஸ்இஓ என்னென்னா கேட்குறீங்களா? எஸ்இஓன்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது சர்ச் இன்ஜின்னா கூகுள், யாகு, பிங்கு, ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சர்ச் பண்ணி ரிசல்ட் கொடுக்குற தேடுபொறி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சர்ச் இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரை பற்றி தேடுறீங்க. சென்னை ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும். சென்னையில் வந்து சென்னை ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் அப்படின்ற மாதிரி தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். அதில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் ரிசல்ட்டை தான், தேர்ட் லிங்க் இல்லை ஃபோர்த் லிங்க் அந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ அந்த பிளேஸில் வந்து நம்மளோட வெப்சைட்டையும் அந்த இடத்துல கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு உண்டான ஒர்க்கு தான் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த தேடுறோம் பார்த்தீங்களா, சென்னை ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்ற மாதிரி, அந்த கீவேர்டு தான் வந்து அதை வந்து நம்ம கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீவேர்டு மூலமாக நம்மளோட வெப்சைட்டையும் வந்து கூகுள், யாகு, பிங் அந்த மாதிரி சர்ச் இன்ஜினில் ஃபஸ்ட் பிளேஸில் கொண்டு வரதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ப்ராசஸ் தான் வந்து எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் மேபி இதுக்கப்புறம் ஃபர்தர் கம்மிங் வீடியோஸில் வந்து நம்ம எஸ்இஓ பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.